Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். சார், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஒரு காவலர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு தனியார் காவலர் அடித்து கொல்லப்பட்டிருக்கார். காவல்துறையினராலேயே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சியை கிளப்பி இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு தரப்பில் உடனடியான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. எதிர்த்தரப்புல இருந்தும் எதிர்கட்சிகள் கடந்த காலங்களில் எங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இது என்ன பதில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை? நம்ம இதற்கு முன்னாடி முதல் கட்ட தகவல் வந்த போதும், இதற்கு முன்னாடி நான் ஒரு பேட்டி கொடுத்திருந்த போதும் லாக்அப் டெத்தா அப்படிங்கிற ஒரு சஸ்பீசியஸ் இருந்துச்சு. அதாவது காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டால் மரணம் அடைச்சார். பிறகு நமக்கு இந்த பேட்டிக்கும் முந்தின பேட்டிக்குமான இடைவெளியில் நமக்கு நீதிமன்றத்தில் பல ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதை பார்க்குறோம். தமிழக அரசே ஒப்புக்கொண்டதை பார்க்குறோம். அப்போ இது காவல் நிலைய மரணம் தான், போலீஸார் அடித்து தான் அந்த கொலை நடந்திருக்குன்னு பார்க்கும். அப்போ இது வந்து மர்டர் தான், அதில் எந்த குழப்பம் இல்லை. இது லாக்அப் டெத்துங்கிற இடத்தோட சேர்க்க முடியாது. இது காவல்துறை கொலை. ஆமாம், இது கொலை வழக்கு தான் பதிவு செய்யப்படணும். அதான் படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அது ஒன்று நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. 2 தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கு. 3 வீடியோ நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். இது எல்லாம் ஆவணங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகள் எல்லாமே அந்த காவல்துறைக்கு எதிராக தான் இருக்குது. அதனால் இது லாக்அப் டெத்து தான், காவல்துறை தான் அத்துமீறி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு வரைக்குமான ப்ரொசீஜரல் ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கிறாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ண போகிறதோ, அரெஸ்ட் பண்ண போகிறதோ, காத்திருப்பு பட்டியல் வைக்க போகிறதோ, இதுதான் ப்ரொசீஜர் செய்ய முடியும், செய்யணும். அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எப்படி துரிதமாக ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கில் ஒரு முடிவுக்கு வந்ததோ, அதுபோல் இஃப் ஐம் நாட் ராங் நமக்கு சாத்தாங்குளம் பெனிக்ஸ் வழக்கில் இன்னும் வழக்கு முடியல. அதான் அப்போ நம்ம கடந்த ஆட்சியில் நடந்த ஒரு வழக்கு, இத்தனைக்கும் உயர்நீதிமன்ற நேரடி மேற்பார்வையில் நடந்த ஒரு வழக்கு, அதில் இன்னொரு முடிவு வராமல் இருக்குது. அதில் இன்னும் பல கேள்விகள் இருக்குது. நம்ம அந்த பெனிக்ஸ் ரத்த வளாராக இருந்தாங்க, காரில் சீட்லலாம் ரத்தமாக இருந்தது அப்படிங்கிறலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த நீதிபதி எப்படி அவங்களுக்கு நீதிமன்ற காவல் கொடுத்தாருங்கிற பார்க்கணும். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, போலீஸ் காவல் தாண்டி நீதிமன்ற காவல் இருந்துச்சு. இந்த வழக்கில் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படலை. அதற்கு முன்னாடிய தாக்குதல், நீதிமன்ற காவலுக்கு போல, சிறைக்கு போல, போலீஸ் ஸ்டேஷன்லேயே. இது முந்தின லேயர். அது அடுத்த லேயரும் கூட. ஸோ நீதிமன்றம் அப்போ நீதிபதி பார்த்துருப்பாரா, பார்க்கலையா? பார்த்தபோது நான் சொல்கிறது பெனிக்ஸ் கேஸில், சாத்தாங்குளம் கேஸில் பார்த்தபோது ரத்த வளாராக இருந்தாங்களா, நடக்க முடியாமல் இருந்தாங்களா, இல்லை பார்க்காமலே கொடுக்கப்பட்டதாங்கிற உறவினர்கள் குற்றச்சாட்டுமே இருக்குது. இல்லை, அது மாதிரி பல கேள்விகள் அதில் அன்ஆன்சராக இருக்குது. 4.25 வருஷம் கடந்தும் அதுக்கு இன்னும் பதில் கிடைக்காம இருக்குது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நமக்கு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளியராக தெரிஞ்சது, எவிடன்ஸ் இருக்குது, நம்ம கிளியராக பிடிச்சாங்க. அதே மாதிரி இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான். ஏன்னா நீதிமன்றம் இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக அது விசாரணை பண்ணியிருக்கு. ஒரு நீதிபதி தலைமையிலேயே நீ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது வீடியோ எவிடன்ஸ்லாம் இருக்குது, நம்ம கண்கூடாக நிறைய பார்க்குறோம். சாட்சியங்களும் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸாக இருந்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும். அதுதான் அந்த இறந்த ஒரு அப்பாவியின் ஆத்மாவுக்கு அது ஒரு தீர்வாக இருக்கும். இதில் தமிழ்நாடு அரசு எடுத்து வரக்கூடிய அந்த நடவடிக்கைகள் இதுதான் செய்ய முடியும். அதற்கு மேலே நம்ம நடந்த பிறகு நடக்கிறத தடுக்கிறதுக்கு நிறைய செய்ய முடியும். திருமாவளவன் குறிப்பிடுறாரு, நானே காவல் நிலைய தாக்குதலெல்லாம் விசாரணைலாம் எதிர்கொண்டவன் தான், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு அவங்க ஏடிஎம் கேட்சியா டிஎம் கேட்சியான்னு இல்லைன்னு சொல்லி ஒரு முட்டு கொடுக்குறாரு. அண்ணன் என்னென்னா, எல்லாம் டிஎம் கேட்சியை சொல்லிடுவாங்களோ, காவல்துறை, உள்துறை, முதலமைச்சர்னு வந்துருவாங்களோன்னு. அவர்கிட்ட ஏடிஎம் கேட்சியில் இப்படி தான், டிஎம் கேட்சியில் நானே பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்லார். ஓகே, அதெல்லாம் இருக்குது தான் செய்யுது. பட் நடந்து முடிந்த பிறகு தமிழக அரசின் நடவடிக்கை சரியாக இருக்கிறதுனே கருதுறேன். எனக்கு அதில் குழப்பம் இல்லை. ஆனால் நடப்பதை தடுப்பதற்கு என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறதும், ஏன் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இப்போ திரும்பி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பின்னாடி யாரோ இருந்தாங்களோங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. யார் அந்த சார் அப்படின்னு நிறைய விசாரணை பண்ணாங்க, அவருடைய தொடர்புகள்லாம் பார்த்தாங்க. பெனிக்ஸ் வழக்கு, சாத்தான்குளம் வழக்கில் அது வாய் தகராறு. ஒரு காவல்துறை அதிகாரியை அவங்க பேசிடுறாங்க, கொஞ்சம் டெம்ட் ஆகிடுறாங்க, ஏன் கடை திறந்தா பூண்டு சொல்லி போயிடுது. அப்போ ட்ரிகர் ஆகிடுறாங்க, நம்மளை பார்த்து யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசிட்டானே அப்படின்னு ஒரு கடுப்பில் அடிச்சுட்டாங்க. ஸோ பின்னணியோ பின்புலமோ எதுவும் தெரிய வாய்ப்பில்லை.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக தாக்கி அடித்து போட்டு எஃப்ஐஆர் கூட போடாமல் உடனே வந்தால் என்ன பின்புலம்ங்கிற கேள்வி. நார்மலாக ஒரு 10 பவுன் காணாமல் போச்சுன்னா இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் இருக்காது. நார்மலாக நான் வந்து ஒரு 26 வருஷமாக உட்காந்துருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு கெரியர்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஹெச் பீட்டு பார்த்தேன். அப்புறம் நான் வந்து கெரியர் ஆரம்பிச்சபோது நான் வந்து போலீஸ் பீட்டு தான் பார்த்துருக்கேன் ரொம்ப காலமாக. சேலத்தில் சென்னையில் நிறைய பார்த்தேன். அப்போ அந்த போலீஸ் வந்து எப்படி டீல் பண்ணுவாங்க, நான் வந்து கமிஷனரேட்லேயும் இருந்திருக்கிறேன், எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இருந்திருக்கிறேன், கீழே அலுவலகங்களையும் இருந்திருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் அந்த 10 பவுன் காணாமல் போச்சு ஒரு திருட்டு வழக்குன்னா இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் அன்டில் தெர் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு பெருசாக வந்து இல்லைங்க அது இப்படி போயிடுச்சு, இது அந்த இடமா இந்த இடமா அவர் வீடா இவர் வீடா அவள் சொந்தமா இப்படி அந்த மாதிரி ஒன்று வந்திருந்தாலே தவிர, நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் குறிப்பிட்டிருந்தேன். இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார், காத்திருப்போர் பட்டியலில் கூட அது நியாயம். ஏன்னா அந்த மாவட்ட சட்டம் ஒழுங்குக்கு அவர் தான் பொறுப்பு. அவருடைய மாவட்டத்தில் வேற ஒருத்தர் கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னா அது வந்து அவருடைய தோல்வி. அப்போ அவர் தான் பொறுப்பு. அதில் வந்து எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படணும், பண்ணப்பட்டது சரி. ஆனால் இங்கே ஏன் எஸ்பி பண்ணப்பட்டாருன்னு எனக்கு புரியல. எஸ்பி வந்து முதல்ல தமிழர் இல்லை, அவர் வந்து யாரோ இங்கே சொந்த பந்தம் யாரோ இங்கே இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார், சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாருன்னா ஏன் அப்படின்னு கேள்வி. ஒருவேளை இன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கிட்ட வந்து போச்சா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தெரியாது. ஏன் சஸ்பெண்ட் தெரியாது. ஆனால் இதான் காரணம் நமக்கு தெரியுது. அப்போ அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால இவங்க போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க நார்மலாக வந்துச்சுன்னா 10 போனாமா வரட்டுமா பார்ப்பேன். ஏன்னா அந்த வயதான தாயும் அது கூட இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் அந்த நகை காணாம பற்றி பேசும்போது அவங்க புகார் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க சிஎஸ்ஆர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஆர் போடலன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வரலன்னு இன்ஸ்பெக்டரே வராத நிலைமையில் அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ இழந்தவர்கள் வீட்டுக்கே போயிட்டாங்க. சரிங்களா, அவங்க வந்து நகை இழந்தவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெருசாக தகவல் நடந்திருக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறது அது பண்ணதும் இந்த ஸ்பெஷல் டீம். அது வந்து அவங்க வந்து இன்ட்ராகேஷனுக்காக நம்ம பார்த்தோம். போட சமீபத்தோடு பார்த்தோம். நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் வந்து ஒரு கார் வந்து தப்பிச்சு ஓடி போகும். அந்த காரை வந்து போலீஸ்காரங்க மறிக்க பார்ப்பாங்க. அவர் காரில் தொத்திட்டு போவாங்க. பைக்லேருந்து விழுந்து கார்லேருந்து விழுந்து சினிமாவோட பயங்கரமான சீன் வந்து நடைமுறையில் உண்மையாக இருந்துச்சு. இவங்க தான் அந்த ஸ்பெஷல் டீம், ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக வச்சிருக்கக்கூடிய டீம். அது வந்து காவல்துறையில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நான் கேள்விப்படுறேன் அது ஆணியே பிடுங்க வேண்டாங்கிற மாதிரி சங்கர் ஜுவல் அவர்கள் வந்து கலைச்சிட்ட மாதிரி நான் கேள்விப்படுறேன். அதிகாரப்பூர்வமற்ற இல்லை அதான் கேள்விப்படுறேன்னு சொல்றேன். நான் வந்து ஐம் நாட் ஷூர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான அசைன்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க சிவில் ட்ரெஸ்ல இருக்காங்க, யூனிஃபார்மில் இல்லை. அப்போ இன்ஸ்பெக்டர் வரலங்கிறது அந்த அம்மா பேட்டியே கொடுத்துருக்கு. நான் பாலிமர் டிவியில் நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எஃப்ஐஆர் போடப்படல, சிஎஸ்ஆர் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே வந்து தாக்கி அடித்து பண்ணி வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ வந்து எஸ்பி சொல்லியிருக்கலாம். ஒருவேளை எஸ்பி சொன்னதா எஸ்பி டேரக்டாக ஸ்டேஷனுக்கு பேசியிருக்கலாம், இல்லாட்டி டிஎஸ்பி பேசியிருக்கலாம். அப்போ எஸ்பி பேசினாரா இது ஒரு கேள்வி, எனக்கு தெரியாது. அப்போ எஸ்பி பேசினாருன்னா எஸ்பியை பேச சொன்னது யாரு? இதெல்லாம் தான் தேடி தெரிய வேண்டியது. நான் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரி, அதற்கு பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது நான் சொல்லுவேன். இவ்வளோதான். அப்போ நம்ம வந்து ஏன் அடித்தாங்கன்னு நல்லா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன திருடங்கள், இவர் வந்து திருடனாரா இல்லையான்னு தெரியாது. நம்ம இவரே மூலம் அப்பாவியா குற்றவாளியான்னு நமக்கு தெரியாது. அதற்குள்ளே இந்த ஒரு துன்பியல் சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி நார்மல் பெட்டி கிரைம் பண்ணோம்னு சொல்லுவாங்க. இந்த வழிப்பறி, இந்த பிக் பாக்கெட்டு, இந்த மாதிரி செயின் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்லாம் ஒரு 4 அடி அடிச்சு பேசாமல் வச்சுருப்பாங்க. பயங்கர ஒரு நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்துடும் அவங்களுக்கும். ஏட்டியா ஒரு டீ சொல்லுங்க ஏட்டியா அப்படிம்பாங்க. ஏய் உட்கார அப்போ தான்டா குடிச்சு. இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட இந்த கான்வர்சேஷன்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு வாங்கி தருவாங்க, பிரியாணி வாங்கி தருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸஸ் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அது வந்து ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வந்துடும். ஏன்னா ஒத்துக்கிடுவோம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் இவ்வளவு அக்ரெசிவாக போய் அது உடனே கொண்டு வரதுக்கான தேவை என்ன? அப்போ பின்னாடி ஏதோ அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த 5 பேருக்கும், இன்னைக்கு கைது செஞ்சு வழக்கில் எதிர்கொள்ளக்கூடிய 5 பேருக்கும், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாதுகாவலருக்கும் நேரடி பகை இல்லை. அவங்களுக்கு ஜாதியோ மதமோ இனமோ குலமோ எதுவுமே அங்கே பகை கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்த பிறகு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் இவ்வளோ அக்ரெசிவாக ஏன் இறங்குனாங்கிற ஒரு கேள்வி. புரியுங்களா? அப்போ ஒரு திடீர்னு ட்ரிகர் ஆகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. நமக்கு வந்து செய்தவர்கள் இவர்கள், எய்தவர்கள் யார்? இதுதான் அந்த கேள்வி. விசாரணையில் அதுதான் நமக்கு தெரியணும். இப்போ வந்து முன்னாடி நின்னது இவங்க, சரிங்களா? அதில் வந்து குழப்பம். இவங்களுக்கு பின்னாடி நின்னது யார்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தேட வேண்டியது இருக்கு. அதுதான் தமிழ்நாடு அரசு செஞ்சது சரியாங்கிறதுக்கான பதில். நிச்சயமா சார். இப்போ இந்த வழக்கில் வந்து உடனடியான நடவடிக்கைகள் எப்போ செய்தி வருதோ, செய்தி வந்து அந்த அதிர்ச்சி ஆகும்போதே உடனடியாக அவங்க சஸ்பெண்ட் ஆகுறாங்க, கைதாகிற செய்தி அடுத்து வருது, அடுத்த வழக்குகள் வந்து துரிதமாகுது. இப்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றா வருதில்ல சார். ஒரு 2 நாட்களுக்குள்ளே இப்படி அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி அந்த விசாரணைகள் இருக்கலாம். ஆனால் கடந்த காலங்கள் அப்படி இல்லை. இப்போ திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சொல்கிறதே நாங்களாம் கூட்டணியில் இருக்கிறதுனால தான் ஒரு இந்த நீதி வந்து விரைவாகுது, இதன் மீதான நடவடிக்கைகள் இப்படி இருக்குது, இல்லைன்னா இதுவே இதாக இருக்கும், தாமதமாக இருக்கும். ஆட்சிகள் எந்த ஆட்சினாலும் போலீஸோட மென்டாலிட்டி இப்படி தான். ஆனால் அதில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் எப்படி அதை கையாளுறாங்கன்றதுல இது ஓகேன்ற. சாத்தா உங்களுக்கு மினிக்ஸ் வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சா? தீர்ப்பு இன்னும் வரல. 4 வருஷமா யார் ஆட்சியில் இருக்கா? அந்த 4 வருஷமா யார் ஆட்சி? வழக்கு அப்பவே சிபிஐக்கு மாத்திட்டாங்க.
யார் ஆட்சியில் இருக்க நீங்க கொடுக்கணும்லங்க. சாத்தான்குளம் அந்த பென்னிக்ஸ் குடும்பத்தினர் யா- என்ன கேக்குறாங்கன்னா, யாருக்காக யாரை காப்பாத்த சிபிஐ இவ்வளவு தாமதப்படுத்துதுன்னு தான் கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு சார் நம்ம யார் விசாரணை பண்ணாலும் நம்ம தான் சப்போர்ட். என்ஐஏ தமிழ்நாட்டில் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு எங்களுக்கு லோக்கல் போலீஸ் சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு. என்ஐஏ வந்து 50 போலீஸோட வர முடியாது, மொத்தமே 50 போலீஸ் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் முழுக்க 50 பேர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, புரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ லோக்கல் போலீஸோட சப்போர்ட் இருந்தால் தான் அவங்க டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்தா. நீதிமன்ற மேற்பார்வையும் இருக்குல்ல. அப்போ நான் கேட்குறேன், 5 மாசத்துல அண்ணா பல்கலைக்கழக வாழை மனை வழக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணம். இங்க விசாரணை சிபிஐயோடது இல்ல. அதான் சொல்ல வரேன், நான் காரணம். நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி லாஜிக் கேக்குறேன் சார். நான் சொல்ல லாஜிக், நான் லா தான் நான் பேசுறதா இருக்கேன், லாஜிக் பேசுறதா இருக்கு. நான் வந்து சப்போர்ட் இல்லைன்னு எப்படி, டாக்குமெண்ட்ஸ் வரலன்னு எப்படி வரும், பேப்பர் வரலன்னு எப்படி வரும்? நம்ம வந்து எய்ம்ஸ் கட்டினீங்களா அப்படிங்கிற, சரி நீங்க கட்டினீங்களா? இப்போ 4 வருஷம் ஆச்சுல, எய்ம்ஸ் வந்துருச்சா? 2021 தேர்தலில் செங்கல் போச்சா? போச்சுங்களுங்க. அப்போ மெட்ரோ, சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு வந்து நாங்களே சொந்தமாக பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க. சென்னை மெட்ரோ 2 திட்டம் தமிழ்நாடு அரசு நாங்களே பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. 10 பைசா நகரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்களா இல்லையா? மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னாரா இல்லையா? என்கிட்ட போன முறை கேட்டால் கொடுத்து, இந்த மாதிரி கேட்டால் கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாரு, கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா மாறிச்சா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அங்கே எய்ம்ஸ் காட்டிட்டு இருந்தீங்களே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தானே, செங்கலை காட்டி இருந்தீங்களா, என்னாச்சு? அதை கேட்டுக்கொண்டு தானே வந்திருக்க வேண்டியது தானே. கொலாபரேஷன் ஸ்கீம் இல்ல வாங்க, அதுதான் சொல்ல வரேன். எல்லாமே கொலாபரேஷனுங்க. லேண்ட் நீங்க எடுத்து தரணும், எல்லாத்துலயுமே கொலாபரேஷன் இருக்கு. பரந்தூர் விமான நிலையம்னா மாநில அரசு தான் நிலத்தை கையப்படுத்தி கொடுக்கணும். எய்ம்ஸ்னா மாநில அரசு தான் கையப்படுத்தி கொடுக்கணும். யாரும் ஒருத்தர் பண்ணாம ஒருத்தர் பண்ண முடியாது, சரிங்களா? ஒவ்வொரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல என்ன சப்போர்ட் பண்ணுச்சுன்னு கேட்கிறேன். அது அப்படியே தூங்கிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப கிரெடிட் வேணுங்கும் போது நீங்க உன்னை நெஞ்சில குத்திடுவீங்க. என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு அரசால? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க, செய்யுங்க. இதுக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிடுங்க, அதுக்கு சிபிஐ விசாரணைங்க, பின்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் இங்க பாருங்க, நான் சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு விட்டுறேங்க, இன்னைக்கு உத்தரவிட்டுறேன். நாளைக்கு எந்த பேப்பரும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன ஏடிஎம்கே பீரியட் இருந்துச்சுல சார், ஜெயராஜ். ஆமாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அஜித் குமார் கொல்லப்பட்டதுக்கு அதிமுக காரணம் சொல்லிக்கங்க. அண்ணன் திருமாவளவன் அதான் சொன்னார், நீங்க நினைச்சீங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல சார். ஜெயராஜ் கண்கூடா நடந்த விஷயத்துக்கு கூட நீங்க அதிமுக முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க, திமுக விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க. எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல, போயிட முடியாது. நான் எங்க கவலைப்படுறேன்? சரியா வச்சு பாக்குறவங்க யாரும் பைத்தியக்காரங்க கிடையாது. உங்களுக்கு புரியுது? நீங்க எவ்வளவு நாள் முட்டு கொடுத்துக்கங்க. எனக்கு இல்ல சார். இதுல எங்கங்க திமுக அதிமுக அரசு வந்துச்சு? இந்த 4 வருஷத்துல 24 மரணங்கள். அதுக்கு பதில் சொல்லுங்க. 2 மாசத்துக்கு ஒரு மரணம். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கடந்த கால ஆட்சி எங்க வர்றீங்க? நடந்திருக்கிறது வந்து நடந்திருக்கிறது அதுதான். நீங்க ஆரம்பத்துல ஒப்பிட்ட ஒரு வழக்குன்றனால நான் அதுக்குள்ளேயே கேக்குறேன். ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம் போது ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு அதன் பிறகு நடவடிக்கைகளாச்சு. கைதே 10 நாளைக்கு நடக்கல, அதெல்லாம் கிடையாது. இங்க 2வது நாள் நடக்குது. அதுல புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த ஒப்பீடு தான கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க கேட்டுக்கங்க. அதிமுக குரூர் ஆட்சி, திமுக சூப்பர் ஆட்சி வச்சுக்கங்க. அங்க எனக்கு என்னங்க கேட்டுச்சு? ஏங்க நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியுங்க, பாக்குற அத்தனை பேருக்குமே தெரியுங்க. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணுங்க, ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு என்னன்னா, கண்ணு முன்னாடி வீடியோ ஆதாரத்தோட சிக்கன ஒரு பிரச்சனைக்கு கூட நீங்க அதிமுக என்ன செஞ்சாங்கன்னா உட்காருவீங்க, உட்கார்ந்துக்கங்க. இல்ல சார், அதிமுகவோட கிளைம் இப்படி இருக்கு, இது பத்தாது, நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும். நான் என்ன சொன்னேன்? திருமாவளவன் முட்டு கொடுத்ததா சொன்னீங்க. ஒரு லாஜிக் தான கேக்குறாருன்னு கேக்குறேன். ஏடிஎம் காட்சிக்கு ஏன் போறீங்கன்னு நான் கேக்குறேன், புரியுங்களா? ஏடிஎம்கே வந்து திமுக குற்றம் சாட்டுங்க. நம்ம இப்ப பேசும்போது அந்த ஒப்பீடோட வந்தனால அந்த ஒப்பீடை ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுக்கங்க. அந்த முன்பகை இல்ல. நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் சொன்னேன், நீங்க அந்த கேஸை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் ஏடிஎம் காட்சிங்கிறக்கா சொல்ல, நான் டிஎம் காட்சி சரியா செய்யலன்னு சொல்ல, நடைமுறைப்படி ப்ரொசீஜரா சரியா செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், எனக்கு தெரியாது, எனக்கு கிடையாது. அவ்வளவுதான். நான் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி 5 மாசத்துல முடிச்சீங்கல்ல, என்ன பிரச்சனை பின்னாடி ஏதா இருந்தான்னு பார்த்தோம், அதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தேன். பெனிக்ஸ் கலக்கில் என்ன, ஜெயராஜ் பெனிக்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்விரோதமோ பின்பகையோ காரணம் இல்ல, பின்புலம் ஏதா இருக்குன்னு காரணம், அங்க நடந்த வாய் தகராறு காரணம். ஆனா இங்க வந்து நடந்திருக்கக்கூடியது இது ஏடிஎம் காட்சி டிஎம்கே காட்சிக்கான ஒப்பீடு இல்ல. இது வந்து இவ்வளவு அக்ரெசிவா இவங்க அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்க, இவ்வளவுதான். இதுக்கு தான் சொல்றேன், அதிமுக மோசமா செயல்படுச்சு, திமுக சிறப்பா செயல்படுச்சோம், திமுக மோசமா செயல்பட அதிமுக நாட் மை பாயிண்ட். போலீஸ் அக்ரஷன் இங்க இருக்குது. இவ்வளவு ஆவேசம் அங்க, நான் அந்த ஆவேசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், ஏற்கனவே புரிஞ்சுக்கிறேன். திட்டாங்கன்னு யூனிஃபார்ம் சீரிஸ் கொடுத்து கோவப்பட்டாங்க, கண்ணாபண்ணா எக்ஸஸா போயிருச்சு. அங்க நான் வேற ஒரு கேள்வி பண்ணேன், நீதிமன்றமும் பார்த்துச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நீங்க கேஸ் பை கேஸா பார்ட் பை பார்ட்டா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டிஎம்கே வந்து விட்டு கொடுத்துடணும், ஏடிஎம்கே விட்டு நல்லா கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அந்த பக்கம் போல. திருமாவளவன் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பார்த்து உங்க மனசு ஏடிஎம் காட்சியில் அப்படிதான் இருக்கும், டிஎம்கே ஏங்க 5 வருஷம் ஆட்சியில் உட்காந்துருப்பீங்க, 24 பேர் சாவாங்க, நீங்க என்ன ஏடிஎம் காட்சி தான் பேசிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? அது மீடியாவுக்கு என்ன நோக்கம்? திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுவார், நான் வேற பேர்ல சொல்லியிருக்கேன், அதனால டீட்டெயிலாக பண்ணுவார்.
நைனா நாயன் அரசியல் பண்ணுவார், அது அரசியல் பண்ணணும். சரியா பண்றாங்களா? கரெக்டா பண்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு, திரு நயினானந்த பண்ண, இதற்கு முன்னாடி திரு ஸ்டாலின் பண்ணாரு எதிர்க்கட்சி செல்வா இருக்கும்போது. சரியா பண்ணாங்க. எதிர்க்கட்சிகள் லாவணி பாடுறதுக்காக இல்லை, அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா தான் இந்த விரைவான நடவடிக்கை இருக்கும். எதிர்க்கட்சிகள் தூங்கிட்டாங்க ஊடகங்கள் மாதிரியே அப்படின்னா அது வந்து நடவடிக்கை இருக்காது. அப்ப எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுக்கணும், போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், தடையை மீறி பண்ணணும், எல்லாமே நடந்து. ஊடகங்கள் தூங்கின மாதிரியேன்றீங்க, பயங்கரமா முடிச்சு. நீங்க 24 திரும்பி அதேதான். இதற்கு முன்பு இப்படி லாக்அப் மரணம் அல்லது அதிமுக ஆட்சியில இதற்கு முன்பு சொல்லாதீங்க. அங்கேயும் நிறைய நடந்துச்சு சார். அதுலயும் ஜெயராஜ் பெனிக்ஸ் தான் ஒரே இதா. கடமை தவறாதீங்க, நான் எடுத்து கொடுக்கிறேன். நமக்கு என்ன நீங்க இதுக்கு முன்ன இந்த 4.5 வருஷத்தை சொல்றீங்களோ, யாரா திமுக தப்பா 10 வருஷத்தை சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது. 10 வருஷத்தையே சொல்றேன். நான் ஓப்பனா வந்துருங்க. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? சார் திமுக ஆட்சியில நடந்துச்சுல, நம்ம அதிமுக ஆட்சி போனே பேசுவாங்க. கரெக்ட் சார், எனக்கு பிரச்சனை இல்ல. திமுக ஆட்சியிலே இதற்கு முன்பு ஒரு 20-24 கொலைகள் நடந்திருக்கு, லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியிலேயும் நடந்திருக்கு. இதுல ஊடக வெளிச்சம் அதிகமா கிடைச்சதுன்னா இந்த இதற்கு முன்பு ஜெயராஜ் பெனிக்ஸ் தான். ஆனா அங்க என்னன்னா அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த போது அதன் மீதான நடவடிக்கைகள் சரியா இல்ல. பல போராட்டங்கள் நடத்தி தான் அதை செய்ய வைக்க வேண்டியிருக்கு. தேவையே படலையோ. 2வது நாள் அங்க நீதிமன்றம் எடுத்துருச்சு. நீதிமன்றம் வந்து போலீஸ் ஸ்டேஷனே பொசிஷன் எடுத்து, நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு டிஎஸ்பி கூட அங்க போய் டாக்குமெண்ட் எடுக்க முடியாது. தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கோர்ட்டே முரண்பட்டுச்சு. நாங்க வருவாய்த்துறை கிட்ட அந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டோம், ஆனா இன்னமும் உள்துறை தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு, லோக்கல் அதிகாரிகள் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. பார்த்திபன் நீதியரசர் பார்த்திபன் விசாரணைக்கு மேஜிஸ்ட்ரேட் போகும்போது அவரே மிரட்டலுக்குள்ளாகிறார் காவல் நிலையத்துல. நேத்து இந்த புகார்கள் உயர் நீதிமன்ற மதுரையில் நடந்த விசாரணையை பாத்தீங்களா? பார்த்தோம். அதுல என்ன சொன்னாங்க? தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு, இப்படியாப்பா ஒத்துழைப்பீங்கன்னு சொன்னாங்களா சார்? 10வது நாள்ல நீதிபதியே மிரட்டப்பட்டிருக்காருன்ற செய்தியும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் வர்றேன், நான் ஒண்ணா பேசுவோம். நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், சீக்கிய கலவரத்துக்கு யார் காரணம் பேசுவோம். பெஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கமே வராம அந்த பக்கம் ஓடி போயிட்டோம்னு வச்சுங்களேன். ரொம்ப அது கூட வேண்டாம், அது வந்து காங்கிரஸ் வந்து அப்புறம் திமுக கஷ்டப்படுவீங்க. நீங்க குஜராத் கலவரத்தை எடுத்துருவோம். சூப்பர் டாபிக். 2002 குஜராத் கலவரம் நடந்தது என்ன, பாசிச பாஜக செய்தது என்னன்னு பேசிடுவோம். உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும், மத்த நிறைவும் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க நிம்மதியா இருந்துருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன், நீங்க 4 வருஷம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு, நான் 2 நாள் மட்டும் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கேட்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பதறது பாருங்க. என்ன சொல்லிச்சு? தமிழக சூப்பரா ஒத்துழைப்பு கொடுத்து சொல்லிச்சா? கொலை வழக்குல கூட இப்படி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிச்சு. எங்கங்க போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் இப்படி இவ்வளவு மோசமா இருக்கேன்னு கேட்டாங்க. ஆமா, போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இல்ல கவர்மெண்ட் போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்குது. நீங்க தானங்க கவர்மெண்ட், கோர்ட் நீங்க தானங்க மதிக்கலைன்னு கிரிமினல் அவதூறு வழக்கு போட்டாங்க. அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பொசஷன் எடுத்த பிறகு அங்க வந்து எல்லாருக்கும் குழப்பமே முதல்ல வரும். நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்க தரவல என்ன பிரச்சனை இல்லை. சென்னை தலைமைச் செயலம் இருக்குது, அங்க தமிழ்நாடு அரசுடைய தலைமை அலுவலகம் இருக்கு. ஆனா அது ராணுவத்தின் இடம். சரிங்களா? அது வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது ராணுவத்தின் இடம். தமிழ்நாடு அரசே அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும்னா அவங்க வந்து இன்னொருத்தட்ட கேட்கணும். தமிழ்நாடு அரசு ஒன்று செய்யணும்னா அங்க இன்னொருத்தட்ட கேட்கணும். ஏன்னா அது தொழில் துறை கட்டுப்பாடுல இருக்கு, ராணுவத்தின் கட்டுப்பாடுல இருக்கு, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு. 3 பேர் அங்க பாஸுங்க. அப்ப ஒரு விஷயத்தை நீங்க நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறது, சாத்தான்குளம் காவல் நிலையம் நீதிமன்ற பொசஷனுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க வந்து தாசில்தார் கொடுத்துட்டு வருவாய்த்துறை கசன் எடுத்துட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு முதல்ல டிஸ்பியூட் வரும். ஏன் பொசஷன் என்ன, எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது, நீங்க எப்படி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடையாது. திருப்பி அங்க செக்யூரிட்டி திருப்பி போலீஸ் தான் போடணும். அப்ப அந்த மாவட்ட காவல்துறை போறதா வேற மாவட்டம். கொலை குற்றத்துல ஈடுபட்ட போலீஸ் அப்ப அந்த விசாரணையில போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்து பார்த்திபன் மிரட்டப்பட்டதா அவரே தாங்க நான் சொல்றேன். அதனால வேற மாவட்ட காவல்துறை அதிகாரி அனுப்பிட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன். 15 நாள் ஆச்சு சார். ஏன் ப்ரொசீஜரல் கன்ஃபியூஷன்ஸ் அதுல உண்டு. அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நீ அவர் தாங்க காவல்துறை, அவர் தாங்க குற்றச்சாட்டப்பட்டவர். அப்ப அவரை வேற டிபார்ட்மெண்ட் மாத்துறீங்க. இவர் யூனிஃபார்ம் போட்டு போக முடியாது. இல்ல அந்த இடத்துல தான் சார் மீடியா. நான் என் லைஃப்ல முதல் முறையா நான் உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். நான் வந்து பகிரங்கமா ஆனர்ல பாராட்டுறேன். அஜித் குமார் மரணத்தை பத்தி டாபிக்கே போகாம நீங்க பெனிஸ் ஜெயராஜ் கோயில நிக்கிறீங்க பாத்தீங்களா? அது வந்து உங்களுடைய விசுவாசத்தை நான் வந்து பாராட்டுறேன். உங்களுடைய திறமையை நான் மெச்சுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆஹா பரவாயில்லை தம்பி பியூட்டிஃபுல்லா கொண்டு போய் நம்மளும் 10 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். நன்றி சார். சார் இப்போ இந்த விஷயத்துல எதிர்க்கட்சிகள் உண்மையாலுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் போதுமானதா இருக்கிறதா கருதுறீங்களா? அதெல்லாம் வந்து போதுமா அந்தந்த கட்சியோட பிரச்சனை. அப்ப எதிர்க்கட்சிகள் இதை கடுமையா முன்னெடுத்திருந்தாங்க. அது வந்து அதான் ஏன் அப்படி கடுமையா முன்னெடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொன்னதுதான். எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அது இந்த முறை இல்லை. அது வந்து அப்படியே நிக்குது. அது போன முறை வந்து ஜெல்லாச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. போன எதிர்க்கட்சிகளுக்கு வந்து எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போன ஊடகங்கள்லாம் வந்து அப்படி மக்கள், நடிகர்கள்லாம் எவ்வளோ பேர் யாரும் பேச மாட்டேன்றீங்க. ஒரு நடிகர் ஆளக்கணும். MS பாஸ்கர் தான் ஏதோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒருத்தர் தான் நான் கண்கூட பார்த்தேன். வேற எந்த நடிகர் காணும்? ஒருவேளை ஏதாவது அமைச்சர் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையேப்பா
அதுக்கும் காவல்துறை மேலே இப்படி குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு ஏதாவது அமைச்சரோ முக்கிய அதிகாரிகளோ யாராவது இப்படி சொன்னாங்கன்னா ஒருவேளை இன்னும் இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்களேன்னு கொந்தளிப்பாங்களோ? நான் நடந்த சம்பவத்துக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கலாம்ல. வேற நான் வந்து தமிழ்நாடு அரசு காரணம் சொல்ல வேண்டாம், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்ல வேண்டாம், சூர்யா வந்து அதை சொல்ல சொல்லி நான் சொல்லல, கார்த்தி வந்து அதை சொல்லி நான் சொல்ல சத்யராஜனை பொங்கி அதை சொல்ல நான் சொல்ல இருக்கிற பெருமக்கள் பூரா நான் திரும்ப சொல்றேன், முதலமைச்சர் சாரி கேட்டது பெருந்தன்மைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஆள் நான் கிடையாது. நீங்க பண்ணீங்க என்ன சாரி போதாது, சாரி சொன்னா வரேன் வந்துருவாரு இருங்க அப்படின்னு இருங்க முடிச்சிடுறேன். நான் சாரி சொன்னது நான் தான் சொல்றேன், நீங்க கேளுங்க. Yes, புரியுங்களா? yes, yes. சாரி சொன்னது முதலமைச்சர் ஃபோன் பண்ணி ரொம்ப சாரிங்கன்னு சொன்னது அவருடைய பெருந்தன்மை. அவர் சொல்ல வேண்டியதே இல்லை, நார்மலா அப்படி பண்ண வேண்டியது. ஏன்னா கீழே ஒரு அதிகாரம் நடவடிக்கை எடுத்துட்டா நிறைவடைஞ்ச அமைதியா இருக்கலாம். அவர் ஃபோன் பண்ணி சொல்றது அவருடைய பெருந்தன்மை. இது இருக்கட்டும். நான் சொல்றேன், முதலமைச்சர் நீங்க அவர் தான் பொறுப்புங்கிறது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ டவுட். பேல்காம்ல ஒரு அட்டாக் நடந்தா யார் பொறுப்பு சொன்னீங்க? அப்ப மாரல் அவர் தான் பொறுப்பு. கள்ளக்குறிச்சியில யாரை சொல்றோம்? அதுதான் பொறுப்பு. அவர் தான், அதுல ஒன்றும் குழப்பம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா நார்மலா நம்ம இதற்கு முன்னுதாரணங்கள் பார்த்தது இல்லை. முதலமைச்சர் ஃபோன் பண்ணி ஐ எம் சாரிங்க, ரொம்ப வருத்தமா இருக்குங்க, நான் கடமை நடவடிக்கை சொல்றாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ண சொல்றேங்கன்னு சொல்றது நிச்சயமாக வந்து ஒரு கௌரவமான நடவடிக்கை, அது வந்து ஒரு கம்பீரமான நடவடிக்கை. அதை நம்ம வந்து ரொம்ப பெருசாக நான் ஏற்கிறேன், அதில் எனக்கு குழப்பம் இல்லை. ஆனால் நான் கேட்குறது இந்த பக்கம் ஊடகங்களோ அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சிகளோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி ஊடகங்கள் ரொம்ப பிரமாதமா ஜெயராஜுக்கு என்னாச்சு பெலிக்ஸுக்கு என்னாச்சுன்னு நிற்கிறீங்களே, அந்த விசுவாசத்தை நான் மெச்சுறேன். அந்த அளவுக்கு அதிமுக பாஜக ஊடகங்களை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கணும். அங்க 10 நாள் 15 நாள் ஊடகங்களும் சாதாரண மக்களும் கொந்தளிச்சு கேள்வி எழுப்பி செய்ய வச்ச நடவடிக்கைகள் அதெல்லாம் இல்லாமலே நடக்குதுங்கும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல். அதுதான் அந்த மெடல ரைட்லயே ஒன்று குத்திங்க, லெஃப்ட்ல ஒன்று குத்திக்கங்க, மத்தவங்களுக்கு குத்தி விடலாம் சார். நல்ல குத்துங்க. எனக்கு சார் நான் ஏற்கனவே குத்து போட்டு உட்காந்துருக்கேன் சார், எனக்கு எல்லாம் நான் ஆமான்னு சொல்றேன். புரியுங்களா? நீங்க எல்லாம் இல்லைன்னு மறுக்கிறவங்க, நான் ஆமான்னு சொல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் சங்கி வச்சுக்கோங்கன்றேன், நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என்னைக்காவது உங்கள்ட்ட மண்டல் இருக்கேன்னா என்னை போய் சங்கின்னு சொல்றீங்களே, நான் ரங்கராஜ் பாண்டியனாச்சேன்னு சொன்னேன்னா நீங்க என்னெல்லாம் முத்திரை குத்த விரும்புறீங்களோ அது முதல்ல உங்க கையில இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களால அஜித் குமாருடைய மரணத்தை பத்தி பேச முடியல. அப்ப ஊடகங்கள் வந்து என்ன தலைப்படுத்தாங்க, எப்ப தலைப்படுத்தாங்க, நீங்க பேசுங்க வாங்க. ஒவ்வொரு டிவி உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிவி ஒவ்வொரு மீடியால எது தலைப்பு செய்து போடாங்க நீங்க எடுத்து பாருங்க. நீங்க அதே பெனிக்ஸ் வழக்கு நீங்க எடுத்து பாருங்க. நீங்க செய்யுங்க, என்ன விட்டுருங்க. நீங்க நடுநிலை நான் வந்து பாரபட்சமா செயல்படுறேன், நீங்க நடுநிலை நீங்க பேசுங்க. இல்ல அவங்க ஆக்ஷன் முதல்ல எடுத்துட்டாங்க. நீதிமன்றம் ஏன் கண்டிச்சது? பெனிக்ஸ் வழக்குல நீதிமன்றம் கண்டிச்சவங்க ஞாபகம் இருக்கு. அப்ப காவல்துறை யாரு? அது ஆந்திராவா? அதுக்குதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் பொறுப்பெடுக்கிறார்ல, வருத்தப்படுறாருல, நடவடிக்கை எடுக்கிறார்ல. இல்ல நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆக்ஷன் சரி, நான் அதையும் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே. ஆனா காவல்துறை என்னவோ பாஞ்சு சப்போர்ட் பண்ணுச்சு, நடவடிக்கை எல்லாம் கேட்க முன்னாடி நடவடிக்கை எதுவும் சொல்லிங்களா? நீதிமன்றம் சொல்லிச்சு காவல்துறை எப்படி செய்யாதனால ரிப்போர்ட் எங்கன்னு. அதான் காவல்துறை எப்படி செய்யாதனால தான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காவல்துறையினர் மீது காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துச்சா எடுக்கல? முதல்ல அது ஒரு பாயிண்ட் வாங்க. நீங்க வாங்க, நான் பேட்டியை மாத்திரும். பதில் சொல்லுங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையா? எடுக்கலைங்கிறது தானே சார் இவ்வளவு பெரிய கொலைங்கிறது. அப்படி நடவடிக்கை எடுக்கலைங்கிறது ஏங்க அதை பேசாம நீங்க பெனிக்ஸ்ல நின்று இருக்கீங்க சார்? பென்னிக்ஸ் அப்போ இவ்வளோ பேசுனீங்களே, ஊடகங்கள் எல்லாம் ஜெல்லாக இருந்தீங்களே எதிர்க்கட்சிகளோட, இப்போ ஏன் இல்லைன்னு கேட்கும்போது அப்போ 10 நாள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து ஊடகங்களும் சாதாரண மக்களும் எல்லாரும் கேள்வி எழுப்புனாங்க, கோரிக்கை வச்சாங்க, நடவடிக்கை எடுக்க வச்சாங்க, அழுத்தம் கொடுத்து. இப்போ அந்த அழுத்தம் இல்லாமலே நடக்கும் பொழுது பின்னாடி யாருன்னு கண்டுபிடிச்சிங்க? எதுக்காக எதுக்காக விசாரணை அங்க வந்து அதிமுக விசாரணை நடக்கல, அரஸ்டே நடக்கல. அதான் சொல்ல நேரா தூக்கு தண்டனை. நீதிபதி விசாரணைக்கு வரும்போது அடிச்சு கொண்ட காவலர்களே அங்கதான் இருந்தாங்க. ஆமா ஆமாங்க, அப்படி இல்ல அரஸ்ட் ஆகி உள்ள உட்கார வச்சாங்கல்ல. அதுதாங்க இப்ப இன்னைக்கு நீதிபதி விசாரணைக்கு போகும்போது அந்த காவல் நிலையத்துல அந்த காவலர்கள் இல்ல அரஸ்ட் ஆகி ஜெயில்ல இருக்காங்கல்ல. ஆமா, இந்த வித்தியாசம் தான் சார் பியூட்டிஃபுல்லா இருக்குது. நான் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது இன்னைக்கும் சொல்றேன். இதற்கு முன்பு 23 இல்ல. நீங்க உங்களுடைய மன ஆறுதல நீங்க எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கங்க, எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. இதற்கு முன்பு லாக்அப் டேட்ல கூட திமுக நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியுங்க. மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா, பேல்காமுக்கு பிரதமர் போனாரு கேட்டுட்டு இருப்பீங்க, கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாரு கேட்க மாட்டீங்க. இல்ல சார், விக்னேஷ் படுகொலை இப்படி நடக்கல. ஸ்டாலின் மீது அந்த விமர்சனத்தை வைக்கலாம் சார். இதற்கு முன்பு அந்த 20 22 கொலைகளுக்கு அது நடக்கல. அதான் 23 படுகொலை நடக்கல. இந்த விஷயம் நடக்கல, இப்ப நடந்திருக்கு. பேசுறீங்களா? அப்ப கூட பாருங்க, அதாவது ஐ அப்ரிஷியேட் யூ அகைன். இந்த விசுவாசம் என்னை சிலிர்க்க வைக்கிறது. அதாவது அதாவது வந்து எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, எப்பயுமே கொடுக்கிற மூதேவி இன்னைக்கு கொடுக்கல, எப்பயுமே கொடுக்காத சீதேவி இன்னைக்கு கொடுத்தாமா. அதாவது வந்து எப்பயுமே கொடுக்கல, அவ வந்து நல்லவ, இன்னைக்கு கொடுத்துட்டா. எப்பயுமே கொடுப்பா, இன்னைக்கு கொடுக்கல, அவ கெட்டவ. இல்ல சார், ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இப்ப 23ல எடுக்கல, அதுக்கு நீங்க கவலைப்படல. 24ல எடுத்தாங்க பாத்தீங்களா அப்படின்னு கவலைப்படலை இல்லையா சார்? கவலை உண்டு. இந்தியா முழுக்கவே வருஷத்துக்கு எத்தனை கொலைகள் நடக்குது, என்னென்ன காவல் நிலையங்கள்ல வாங்க. காவல்துறையினர் எடுங்க. எல்லாமே பாக்குறோம். பேசுங்க. ஆனா கூட இருக்க ஒரு குறையா நீங்க பேசுங்க. சொல்ற மாதிரி வாங்க கூட எக்ஸெப்ஷனலா வாங்குங்க கூட ப்ரொசீடிங்ல இல்லாத ஒரு நீங்க நடவடிக்கை வாங்க. முதல்வர் நீங்க எடுத்துட்டார்ல. NCRB எடுங்க. நீங்க வாங்க பேசுவோம். நீங்க சொல்லிட்டீங்களா, வாங்க பேசுவோம். தற்கொலைகள் எங்க இருக்குது, கொலைகள் எங்க அதிகமா இருக்குது, விபத்துகள் எங்க அதிகமா இருக்குது, டாஸ்மாக்னால விபத்து எங்க அதிகமா இருக்குது, லாக்அப் டெத் எங்க அதிகமா இருக்குது, இந்தியாவிலே பெண்கள் எந்த ஊர்ல சிறையில் அதிகமா இருக்கிறாங்க, வாங்க எல்லாத்தையும் பேசுங்க. நீங்க பேசிருங்க டாக்குமெண்ட். அப்ப சரியா இருக்க பாப்பா. 4 வருஷத்துல வந்து என்ன சொல்லிடுவோம். அப்ப வேணா நீங்க பேசாம எடுத்து 2021 முடிச்சிருங்க டாக்குமெண்ட். பெஸ்டா இருக்கும். இல்ல சரி, நீங்க சொன்னது போலவே இதற்கு முன்பும் லாக்அப் கொலைகள் நடந்திருக்கு. அதன் போது இதற்கு எடுக்காத முன்பு சொல்லாதீங்க, டவுட் பண்ணிடுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. 21க்கு பிறகு 21 முன்னாடி சொல்லுங்க. எதுக்கு நம்ம அதை பேசிட்டு இது மட்டுமே வச்சு நம்ம பாருங்க. எதுக்கு எதுக்கு பேசிட்டு? அதுக்கு முன்னாடி போனா அப்ப மீடியா இப்ப இல்லங்க, மீடியா நீங்க- ஆகும். நீங்க எதுக்கு இதுக்குள்ளே இந்த 21க்கு பிறகு நிறைய லாக்அப் கொலைகள் நடந்திருக்கு. அப்போதெல்லாம் எடுக்காத நடவடிக்கை. அப்ப இது ஒரு ப்ரொசீடிங் ஆகுது. அப்ப முதல்வர் வரைக்கும் அல்லது காவல்துறை அமைச்சர் வரைக்கும் பொறுப்பேற்கிற ஒரு நிர்பந்தத்தை இதன் மூலமா ஏற்படுத்துறாங்க. பொறுப்பேற்கிறதுங்கிறது வேற. பொறுப்பேற்கிறதுங்கிறது வேற. பொறுப்பேற்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க 4 பெரியவங்ககிட்ட கேட்டு. ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்ஸ். நான் சொல்லலைங்க. நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நீங்க வெளியே கேட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். அவருடைய பெருந்தன்மை நான் சொல்றேன். அதுல ஆனா பொறுப்பேற்கிறாருன்னு நான் சொல்லல. அப்படின்னா என்ன நீங்க சொல்லுங்க. யாரோ 4 பேர்ட்ட கேட்டு அப்ப சார் பொறுப்பேற்கிறது என்ன சார் கேட்டு. இல்ல சார், இப்ப இந்த நடவடிக்கைகள் மூலமா இதற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடக்காம தடுக்கிறதுக்கு இது அது எந்த ஏற்பாடும் பண்ணல. அதுக்கு எந்த உத்தரவாதம் சரியான நடவடிக்கைகளே அடுத்தடுத்து குற்றங்களை தடுக்க சரியான நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கைகள்ங்கிறது வந்து காரணத்தை அளித்தல் தான். காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அம்ப முறிச்சது எய்தவன் இருக்கு அம்பை நோவதுங்கிற பழமொழி. அவ்வளவுதான். அது தெரிஞ்சாதான் சரி பண்ண முடியும், தெரியாது சரி பண்ண முடியாது. எஸ், அதையும் அதனால இது கடைசி காவல் நிலைய மரணம் சொல்ல முடியாது. நிச்சயமா இருக்காது. அது அந்த நிலைமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆனா ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமோ, நாளைக்கு ஒரு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று போலீஸ் யோசிக்கிறாங்கன்னா, போலீஸ் யோசிக்கணும்னு நான் சொல்லுவேன். யாருக்காக செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவு யோசிக்கணும் கேட்டா அதுல சந்தேகம் இல்லை சார். அது மனித உரிமை மீறல், அது தவறான விஷயம் இல்லை. செய்யறது பத்தி யோசிக்கணும்னு சொல்றேங்க. எஸ், இந்த மாதிரி செய்யாம இருக்கிறது யோசிக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க, நாளைக்கு இதை யோசிக்கணும்னு சொன்னீங்க. நான் ஆமா யோசிக்கணும். மனித உரிமைன்றீங்க, அது செய்யணும்னு சொல்ற வரீங்களோ? யோசிக்கணும்னு சொன்னேன். எஸ், அப்படி யோசிப்பாங்கல்ல. அதுக்கு இது ஒரு ஐயோ நம்மளுக்கு பிரச்சனை வந்துற போது நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சார். மேலதிகாரி சொன்னா செய்வாங்க சார். மேலதிகாரி சொன்னா என்ன செய்வாங்கன்னு ஒரு முறை இருக்கு சார். மேலதிகாரி வந்து அவனை அடினா அடிச்சிருவாங்க. மேலதிகாரி வந்து கிணத்துல குதினா குதிப்பாங்களா? அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? மேலதிகாரி சொல் பேச்சு கேட்கலன்னு நான் வந்து 100 கோர்ட்ல கேஸ் பார்த்துருக்கேங்க. 100 கேஸ் பார்த்துருக்கேன். இன்னும் என்னால் வந்து கேஸ் பை கேஸா பேர் சொல்ல முடியாது. நான் ஃபார் வேரியஸ் ரீசன் நான் சொல்ல. லீவு போட்டான்னு சஸ்பெண்ட் பண்றது, காலையில் 2 மணி நேரம் லேட்டாக வந்தான்னு சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பேச்சை கேளுன்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அப்போ இது ஒரு இடியாப்ப சிக்கல் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து தேவைப்படுறது வந்து ஒரு அடிப்படை மாற்றம். கண்டிப்பா அதை செய்யாம நீங்க வந்து அஜித்குமார் மரணத்தை பத்தி பேசலாம் அர்த்தம் இல்லை. ப்ரொசீஜர்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாங்க. ஆனா பிரச்சனை அது அதனால தீர்ந்த போல. ஏன் வந்து நீங்கள் நானும் ஏற்கிறோம் இது கடைசி காவல் நிலைய மரணமா இருக்காது, ஏன் ஏற்கிறோம்? இது தீர்வு நோக்கியே நகரல. தீர்வு நோக்கி நகர்றதுக்கு வேற செய்யணும். குறையிறதுக்கான ஒரு அதெல்லாம் அதாங்க நீங்க எப்படி ட்ரெயின் ஆறீங்கிறத பொறுத்துங்க. ஓகே, உங்களை ட்ரெயினே சரியா பண்ணலன்னா நீங்க எவ்வளவு பண்ணாலும் அப்படிதாங்க இருக்கும். அடிப்படையில இருந்து மாத்த. அரசு பள்ளிகளில் ஏன் தேர்ச்சி வீதம் குறையுது? ஆசிரியர்கள் வந்து ஏன் வந்து கிராமங்களுக்கு போக மாட்டாங்க? நீங்க ஏன் இந்த கெடுதுன்னா அது ஆல் பாஸ்ல ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை. நீங்க அப்புறம் ஆல் பாஸ் பண்ண சண்டைக்கு வந்துருவீங்க. ஓஹோ ஆல் பாஸ் பண்ணக்கூடாதா, நீங்க வந்து வாரியர் பார்ப்படன்னு வந்துருவீங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையே அதை மூல காரணம் தேடி போற பழக்கம் கிடையாது. நீங்க வந்து ஸ்டீராய்டு குத்தி பண்ணிட்டே இருந்தா அது ஸ்டீராய்டுனாலும் போயிடுவாங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேது. உச்சநீதிமன்றம் வகுத்தளித்திருக்கக்கூடிய அந்த முறைகளை காவல்துறையினர் பின்பற்றதில்லை. அந்த 13 முறைகளை பின்பற்றதில்லை. இன்னும் திருமாவளவன் கூடுதலா சொல்லியிருக்காரு. நிறைய முறை சொல்லிட்டாங்க அவங்க. அதை வந்து 150 கேஸ்ல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து செய்யறதுக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க அடிப்படையில் அந்த ட்ரைனிங்ல அந்த மாத்தாம நீங்க எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து பேஸ்ல இருந்து நீங்க யாரை போலீஸ் ஆக்குறீங்க, யாரை ஆசிரியர் ஆக்குறீங்க அது முக்கியம். ஆசிரியர் பணி நியமனம் இல்லை, ஆசிரியர் யார் ஆக்குறீங்கன்னு முக்கியம். அப்புறம் ஆக்குன பிறகு அவரை எப்படி ட்ரெயின் பண்றீங்கிறது முக்கியம். அதற்கு பிறகு புத்தாக்க பயிற்சி தொடர்ந்து கொடுத்தே இருக்கணும். புதிய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன குழந்தைய ஒரு பஸ் டிரைவர் அல்லது கண்டக்டர், அந்த பள்ளிக்கூட பஸ் டிரைவர் கண்டக்டர் வந்து தொடக்கூடாத இடத்த தொட்டு ஆபாசமா ட்ரீட் பண்ணார் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அந்த பஸ் டிரைவர் கண்டக்டருக்கு சொல்லி தரணும். இவ்வளவு பேருக்கு பண்ணா தான் இது நிற்கும்.
இவங்ககிட்ட சொன்னா அவன் செய்வான், அவங்ககிட்ட சொன்னா இத்தனை பேருக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரணும். எல்லாரும் பதறுவாங்க, ஐயோ வெளியே தெரிய வேண்டாம், நம்ம குழந்தைக்கு தான் பிரச்சனை இன்னும் நினைப்பாங்க. புரியுங்களா? திமுக கொடி போட்ட வண்டியில கூட்டு போனாங்கல்ல, கல்யாண மண்டபத்தில் வச்சு பேச்சு நடத்துனாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கும். எல்லாருக்கும் வந்து இது தேவையில்லைப்பா, நமக்கு பிரச்சனை. அப்போ எல்லாரும் எஜுகேட், ஸ்கூல் முன்னாடி வரணும், பேரண்ட்ஸ் முன்னாடி வரணும், டீச்சர்ஸ் முன்னாடி வரணும், டிரைவர் கண்டக்டர் திருந்தணும், இது எல்லாமே சேர்ந்து நடக்கும். அப்போ நீங்கள் யாரை வேலைக்கு எடுக்கிறீங்க, காவல்துறைக்கு அவருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எப்படி புத்தாக்கு பயிற்சி கொடுக்குறீங்க, எந்தெந்த இஷ்யூஸை எப்படி அணுகணும், ஜாதி பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், மத பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், ஆண் பெண் பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், ஒன்னொன்னையும் நீங்கள் சொல்லித்தரலன்னு இப்படி தான் நிற்கும். சார், இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய செயல்பாடு எக்ஸிஸ்டிங், நான் ஏற்கனவே சொன்னேங்க, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரிங்க. இல்ல சரியா இருக்கா அந்த அழுத்தம்? சரியா இருக்கு, சரியா பண்ணல. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இவங்க வந்து அதிமுக பாஜக பிரிஞ்சு கிடந்த போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டி போட்டு, ஆமா அதை நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன். இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டரா திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடந்துட்டு இருந்துச்சு. அதிமுக அதுக்கு பின்தங்கி இருந்துச்சு. போன வெள்ளத்தின் போது தான் கொஞ்சம் எந்திரிச்சாங்க. அதற்கு பிறகு சாதாரணமாக ஆயிட்டாங்க. இப்பயே வந்து முதல் போன் வந்து திரு இபிஎஸ் வந்து போல, இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த போன் முதல்ல பேசியிருக்கணும் ஸ்டாலினுக்கு முன்பு. ஆமா, உங்களுக்கு புரியுங்களா? நீங்க எதிர்க்கட்சியா அதுதான் நீங்க முதல் நடவடிக்கையா நீங்க நின்று இருக்கணும். அது அவங்க பின்தங்குறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டே வரேன். அவங்களுக்கு வந்து அரசியல் பண்றது வந்து வேணும், இன்னும் நிறைய பண்ணலான்ற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அழுத்தம் கொடுக்கணுமான கட்டாயம், அழுத்தம் கொடுக்கலன்னு அரசாங்கம் செய்யாதுங்க. இது எந்த அரசாங்கமாக தான் செய்யாது. அது அரசாங்கத்துக்கு வந்து நம்மளை வந்து வாட்ச் டாக், நமக்கு வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பயந்து செய்வாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் ஊடகங்களையும் உள்ள கொண்டு வரேன். அவங்க செய்யறது இல்லைங்கிறதுனால என்ன சந்தேகம்? நான் ஒரு ஊடகம் 26 வருஷம் உட்காந்துருக்கேன். கட்டாயம் உங்களோட சீனியர்னு ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நான் சொல்லுவேன். நான் வாங்கின எந்த ஊடகங்களாலும் பேசட்டும், நம்ம வந்து பக்கமாக பேசுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சம்பவமா எடுத்து பேசும். இப்போ பாதிக்கப்பட்டவங்க இல்லத்திற்கு போறதுன்றது கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகளா இருக்கிறவங்க உடனே போவாங்க. அந்த பகுதியினுடைய சார்ந்தவங்க, அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாராவது டக்குனு. நான் எதிர்க்கட்சிகள் சரியில்லைன்னு சொல்ற இடத்துக்கு நான் போல சார். நான் சொல்றது அழுத்தம் கொடுக்கறது எவ்வளவு கொடுத்தாலும் தவறுறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் குரு சொல்ல வேண்டியது, ஏன் வேலை கிடையாது. அது என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்ன போட்டோ போடணும், என்ன வீடியோ போடணும், இதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. சரிங்களா? எப்படி அவர் ஃபோன் பேசும்போது வீடியோ இருக்கு, இவர் ஃபோன் பேசும்போது வீடியோ, இதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. அதாவது அவர்கள் யாருக்கு காசு கொடுத்தவங்க ஆள் வச்சிருக்காங்களோ அவங்க சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. நான் சொல்ல வர்றது, இந்த பிரச்சனையில எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் தகும். இது மாதிரியான விஷயங்களை விழிப்புணர்வு இருந்தால்தான் அரசு செயல்படும். இவ்வளவுதான். கொடுத்த அழுத்தம் போதுமானதா இருக்கா? அது என்ன சார் பிரஷரா சார்? பர்பஸ் சால்வ் ஆகணும் சார். அது பர்பஸ் வந்து நான் சொல்ற சால்வ் ஆகிறதுக்கு சார் ப்ரொசீஜர்ல ஒரு பர்பஸ் சால்வ் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல ஒரு நோக்கத்துக்குள்ள போகணும்ன்றேன். இந்த 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க, 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. எஸ்பி காத்திருப்பு என்ன செய்யணும்ன்றீங்க? காலில் தூக்கில போடணுமா? முடியாதுல்ல, சட்டம் அப்படி அனுமதிக்காதுல்ல. அப்ப அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. ஆனா நான் சொல்ல பின்னாடி வேற ஒண்ணு இங்க இருக்குன்றேன். பின்னாடி என்ன இருக்கு, யார் இருக்கா, இது இங்க விழுப்பணும்ன்ற. எதனால இவங்க அக்ரஸனா அடிச்சாங்கன்னு கேட்கிறாரு. இப்படி நார்மலா நடக்காது. நீங்க இதே திரு எடப்பாடி பழனிசாமி அரசுல இருந்திருக்கிறார், திரு நயினா நாகேந்திரன் அமைச்சரா இருந்திருக்காரு. அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும். இந்த மேட்டருக்கு இவ்வளவு அக்ரஸிவா செஞ்சிருக்க மாட்டாங்க நார்மலாவே. புரியல. இவருக்கு பெரும் உடல்நல குறைவு இருந்துக்கலாம். அப்போ இந்த 24 நான் வேற ஒரு பேரில் சொன்னேன், உங்களுக்கு திரும்ப சொல்றேன். 24 பேர் இந்த ஆட்சியில் காவல் நிலையம் மரணம் 2 மாசத்துக்கு ஒரு மரணம் இருந்தேன். 24 பேர் இவங்க அடிச்ச கொண்டாங்கன்னு நான் நினைக்கல. 1-2 உடல்நலம் முடியாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம். இவங்க 2 தட்டும் போது அவங்க வந்து போயிருக்கலாம். அந்த மாதிரியான பலவீனமான உடம்பும் இருந்திருக்கலாம். வேற சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கலாம். ஸோ இவங்க நல்லவங்க சொல்ல, அது வந்து கேஸ் பை கேஸாக நான் முடிவு பண்ணணும். எல்லாத்துலையும் இவங்க பண்ணிட்டாங்க, எல்லாத்துலையும் இவங்க நல்லவங்க. அந்த குரூப் நாளில் 24 தனித்தனி வழக்காக தான் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இவர்கள் இவ்வளோ அக்ரெசிவ் நடந்ததுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இவங்க தான் செஞ்சாங்க தெரிஞ்சிருச்சு, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க தெரிஞ்சிருச்சு. பின்னணி என்னங்கிறது இந்த நோக்கத்தை முன் வச்சு எதிர்க்கட்சிகள் செயல்படுறது அது அவங்க பண்ணிட்டு சார். நான் ஏன் சார் சொல்லிட்டு இருக்கேன் உட்காந்து, இன்னும் கொஞ்சம் போராடுங்க, இப்படிலாம் போராடுங்க, மனித சங்கிலி நடத்துங்க, சாலை மேல், இதுவா ஏன் வேலை இல்லை? யார் அந்த சார்னு அதை முன்னிறுத்தி பெட்டரா பண்ணாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையாக அடிச்ச பிறகு அது வந்து வேற ஒரு ட்விஸ்ட் எடுத்துச்சு, வேற ஒரு டேர்ன் எடுத்துச்சு. அதை மாதிரி அக்ரெசிவா பண்ணாங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் தலைவர் அந்த பிறகுதான் அடுத்த கண்டமா அவங்க பண்றாங்களே. இப்போ அதை விட இன்னும் மோசமான ஒரு நிகழ்வுல பின்னணியில யாரோ ஒரு அழுத்தம் இல்லாம இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்ற அந்த சந்தேகம் முன்வைக்கும் பொழுது அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல அது போதுமானது இல்லைன்ற ஒரு விமர்சனம் கூடவே வந்துருது. அவங்களுக்கு விமர்சனம் தான் நீங்க வந்துருது. உங்களுக்கு எனக்கு வந்து நான் வந்து இவங்க கூட பண்ணுங்க குறைய பண்ணுங்க. I am not a political advisor for anybody. That is not none of my business. ஒபினியன் ஒரு பத்திரிகை எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உட்கார்ந்துருக்கிறதா சொல்லி நான் கிளிச்சோசியமா பண்ணிட்டு இருக்கேன். உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் சார். ஒரு 25-26 வருஷமா நான் ஏற்கனவே சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன். ஓகே, நன்றி சார். உங்களோட நீங்கள் பார்த்த நேரத்தில் மிக்க நன்றி.